போதித்து உங்களை வழிநடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லிடலாம். ஆகையாலே எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை நீ சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தாவே, இந்த நாளில் நீ பேசு, நாங்கள் கேட்கிறோம். பேசுவதில் நாமத்தில் பிதாவே. இந்த வசனத்தினுடைய முதல் பாகம் இன்றைக்கு நான் தேர்வு செய்தியாக சொல்லுவேன். நோட்டு பேனா நீங்கள் கொடுத்தீர்களானால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்கள் வீட்டில் போய் தியானிகளுக்கு அது எதுவாக இருக்கும். இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறார், மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும். இதுதான் இன்றைக்கு தேர்வு செய்து சபைக்கு சொல்லுகிறார். மேலும் நீங்கள் எல்லோரும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் என்று சொன்னால் ஒவ்வொரு சகோதரனையும் அது குறிக்கும், ஒவ்வொரு சகோதரியும் அது குறிக்கும். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஒருமனப்பாடு, சபையின் ஒருமனப்பாடு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, 1 Peter 3:8 ஃபைனலி என்று சொல்லப்படும். ஃபைனலி be ye all of one mind. Be ye all of one mind. தமிழில் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கு, இங்கிலீஷில் ஃபைனலி என்று சொல்லப்படும். ஃபைனலாக நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் பேதுரு எழுதுகிறார், கடைசியாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது போல பேதுரு சொல்லுகிறாரு, நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சிரித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவரே சபைக்கு என்ன செய்தி நான் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இந்த ஒரு வாரத்தில் கற்றுக்கொள்ள கிருபையில் போன வாரம் சில விளைவுகள் இருந்தாலும் த்ரோட் சரியில்லை. அப்படி இருந்தும் கர்த்தர் 4 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு கையெழுத்து காரியம் செய்திருக்கிறார். பிரசன்னம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். 2 ஊழியத்தை ஒரு நாளில் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இதெல்லாம் நினைக்கும் போது கர்த்தருடைய வசனம் ஞாபகம் வருகிறது. ஒரு பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக நம்ம எல்லாத்தையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ பலவீனம் வந்துருச்சு, சூழலை மாறிடுச்சு, இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உன் ஊழியத்தை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய பலத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், ஒன் மைண்ட், ஒரு மனம் என்று சொல் சபைக்கு. ஆமென். எல்லாரும் சொல்ல, ஒரு மனம். அல்லேலூயா. ஒரு மனம் சபையில், ஒரு மனம். அது எல்லாருக்குள்ளும் ஒரு மனம். ஏக சிந்தை. ஏக சிந்தைன்னா நான் என்ன யோசிக்கணும், நீங்கள் அதை யோசிக்கணும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ நானும் அதை யோசிக்கிறேன். ஒரு மனம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் இந்த பவுல் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக என்று சொல்கிறார். ஸோ சபையில் இன்றைக்கு ஆவியானவர் விரும்புகிற காரியம், சபை
எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், சபை வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொண்டு போகிறவர்களாய் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை யோசிக்கிறவர்களாகவும் அதை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய மகிமை. இன்றைக்கு சபையை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல ஏவப்படுகிறேன். நன்றாக நீங்கள் கவனிப்பீர்களானால், சபை இந்த கடைசி காலத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், ஆவியானவர் எப்படி நம் மத்தியிலே அசைவர விரும்புகிறார் என்று சில வேத குறிப்புகளை வைத்து உங்களுக்கு அதை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம், Acts chapter 2 verse 46, 46வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே சபையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆதி காலத்தில் சபை எப்படி இருந்தது என்று கேட்டால், ஒருமனப்பாட்டு உடையவர்களாய் அவர்கள் அனுதினமும், that means daily, every day, ஒவ்வொரு நாளும் எங்க இருந்தாங்க அப்படின்னா தேவாலயத்தில் இருந்தாங்க. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கிலீஷில் சொல்லப்பட்டு டெய்லி they are in the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபை என்றால் அது ஒருமனப்பாட்டை காட்டுகிறதா இருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், வாட் இஸ் மீன் பை சர்ச்? சபை என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை சர்ச்? சபை என்றால் ஒருமனப்பாட்டு உடையவர்களாய் இருப்பதுதான் சபை. தேவனுக்கு மகிமை. இதை நான் ஆழமாக உங்கள் இதயத்திலே பதிக்க விரும்புகிறேன். வாட் இஸ் மீன் பை சர்ச்? சபை என்றால் என்ன? தேவன் ஏன் சபையை படைத்தார் என்று கேட்டால், ஒருமனப்பாட்டு உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய மகிமை உண்டாவதாக. சபை என்பது வெறும் கட்டிடம் அல்ல, not a building. இது வெறும் அழகா அலங்கரிக்கப்பட்டு விளக்குகளை போட்டு மின்விசிறிகளை போட்டு அழகாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் மாத்திரம். இட்ஸ் நாட் எ சர்ச். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபை என்றால் சண்டை போடுவதல்ல. It's not your fighting place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை என்று சொன்னால் மூணாவது குறை சொல்லப்படுகிறது அல்ல. It's not a blaspheming place. குறை சொல்லுவது, குற்றம் கண்டுபிடிப்பது சபை அல்ல. நல்லா விலகிக் கொள்ள வேண்டும்.
What is meant by church? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மூணாவது சொன்னால் இந்த செய்தி நாலாவது, சபை என்று சொன்னால் பந்தா காட்டுவது அல்ல. ஒரு சபைன்னா இதெல்லாம் நினைச்சிட்டு இது சபையை குறித்த ஒரு விளக்க உடைய ஆவியாளர் உங்கள் மனதிலே ஆழமாய் பதிக்கிறது. What is meant by church? தேவனுக்கு மகிமை உண்டாகுங்க. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா 46ல் அதில் ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை எழுதப்படும். தரித்திருந்து இருக்க பைபிளில் அப்படின்னு அர்த்தம். தரித்திருந்து தரித்திருந்து அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் வெர்ஷனில் பார்க்கும்போது கண்டினியூலி, தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கு. Continually, they are daily, they are in the church. அந்த வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். தரித்திருந்து நல்ல காட்சி சபையை. வாட் இஸ் meant by church? சபை என்றால் என்ன? அன்றாடம் தரித்திருப்பது சபை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். டெய்லி, கண்டினியூலி, டெய்லி they are in the church. அந்த நாளிலே சபையார் ஒருமனப்பட்டவர்களாக, அதுக்கு ஒருமனப்பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷனை பாருங்க, அவருடைய செயல், சபையாருடைய செயலை நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த ஒருமனப்பாட்டினுடைய இம்பாக்ட் என்ன என்பது நமக்கு தெரியும். அதனுடைய இம்பாக்ட் அப்படின்னா அதனுடைய தாக்கம், அதனுடைய தாக்கம், ஒருமனப்பாட்டினுடைய தாக்கம் என்ன என்று கேட்டால், அவர்கள் அனுதினமும் சபையிலே தரித்திருந்தார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அனுதினமும் சபையிலே அவர்கள் தரித்திருந்ததினாலே அவங்களுக்குள்ள என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, a fellowship, ஒரு ஐக்கியம் உண்டானது. இந்த ஐக்கியம் எதில் நடத்தினது, எதற்குள்ளாக நடத்தினது? How it led the people என்று கேட்டால், வீடுகள் தோறும் அவர்களை நடத்தினது. அப்படின்னா ஒரு வீட்டில் ஜெப கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா அந்த சபையார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அங்கே வருவாங்க. நாளைக்கு இன்னொரு வீட்டில் ஜெப கூட்டம், இப்போ இங்க பெருமாள் நகர்ல ஒரு ஜெப கூட்டம் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய டிவி சுவாமிநகர்ல இருக்கிறவங்க, இந்த பக்கம் தனியை நகர்ல இருக்கிறவங்க, ரகநகர்ல இருக்கிறவங்க, மாதவத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெருமாள் நகர்ல அவங்க வீட்டில் கூடி ஜெபிப்பாங்க. நாளைக்கு என்ன கேட்டா டிவி சுவாமிநகர்ல நடக்கிற ஒரு கூட்டம், இங்க இருக்கிறவங்க பெருமாள் நகர்ல இருக்கிறவங்க அங்க போவாங்க. இது என்ன அப்படின்னா சபை இருந்துச்சு, ஐக்கியப்பட்டு
தேவனுக்கு ஸ்தோத்திரம். வீடுகள் தோறும் ஒரு வார்த்தையை ஆவியானவர் அங்கே எழுதிச்சு. வீடுகள் தோறும் அப்படின்னா என்னது? ஹவுஸ் பிரேயர், காட்டேஜ் பிரேயர். காட்டேஜ் பிரேயர் அங்கே நடந்துச்சு. எங்க நடந்தது? யார் வீட்டில் நடந்தது அப்படின்னா ஒவ்வொரு சீஷ வீட்டிலும் நடந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு சபையா யாரெல்லாம் தேவாலயத்தில் கூடி வந்தாங்களோ அவங்க அத்தனை பேர் வீட்லையும் இந்த வீட்டுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பத்தை விட்டு மகிழ்ச்சியோடும் கவலையில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார். இப்போ நான் ஆசீர்வாதத்துக்குள்ள பலனுக்குள்ள வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னன்னா சபை எப்படி இருக்கணும்? ஒரு மனப்பாடாக இருக்கணும். இந்த ஒரு மனப்பாடு என்ன பண்ணிச்சுன்னா தரித்திருக்க பண்ணிச்சு சபையில். இந்த தரித்திருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னா ஐக்கியம் உண்டாச்சு. ஐக்கியம் உண்டானதுனால வீடுகளோடும் அவர்கள் ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். இப்படி இவர்கள் செய்ய செய்ய அந்த சபையார் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டா அவர்கள் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கபடமில்லாத மகிழ்ச்சி. அங்கே எந்த விதமான கூச்சலும் குழப்பமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கறி எனக்கு 2 துண்டு வந்துச்சு. அவனுக்கு ஒரு துண்டு தான் வந்தது. ஒருத்தருக்கு கறியே வரல, இன்னொருத்தருக்கு குழம்பே வரல. இந்த கான்ட்ரவர்சி அங்கே பைபிள் ஸ்கூல் அவர்கள் மகிழ்ச்சியோடு கவனமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி அல்லேலூயா. இதாக சபை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பலன் என்ன தெரியுமா? இப்படி ஒரு மனப்பாடு கூடி சபையில தரித்திருக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வருது தெரியுமா? மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம எவ்வளவுதான் பணக்காசு சம்பாதிச்சாலும் என்ன இல்லை, என்ன இல்லை. நல்ல ஒரு வேலையில் இருக்கிறோம், நல்ல வேலை பதவி கால் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா நீங்க சொல்லிக்க. நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா? சபைக்கு வா. சகோதரர்களே, சபைக்கு வா. இது 1000 உழைக்கலாம், மாடா தெரியலாம். மாட்டுக்கு இந்த முதுகுல காப்பு காய்ச்சிருக்கலாம் தெரியுமா? அந்த மாதிரி கையில காப்பு காய்ச்சிக்கலாம், காலில் காப்பு காய்ச்சிக்கலாம். பட் மகிழ்ச்சி எங்களுக்கு தெரியுமா? அதிகமான உழைப்பு இல்லை. மகிழ்ச்சி எங்களுக்குன்னா இந்த கூலி உழைக்கிறதுக்கு தான் அது. சபையால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு ஆவியானவர் விடவில்லை. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு 47 படிங்க. தேவனை துதித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வாயில எல்லாம் என்ன எதுன்னு கேட்டா எப்போதும் துதி சொல்லும். ஒரு அழகிய சொல்லுவோமா? எப்பவும் பிரைசிங் தான், கர்த்தரை துதிப்பது. அவங்க வாயில சின்ன பிள்ளைய கூட்டாலும் துதிக்குது, கர்த்தர் ஆராதனை செய்கிறது. அதனால அவங்களுக்கு என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டா
அங்க வந்த ஜனங்களும் சரி, வராமல் இருக்கக்கூடிய ஜனங்களும் சரி, அறிஞ்சவங்களும் சரி, இயேசுவை அறியாதவங்களும் சரி, பைபிள் சொல்லுகிறது ஜனங்கள் எல்லாரிடத்திலும், நல்ல வார்த்தையை கவனிங்க, எல்லாரிடத்திலையும் அவர்களுக்கு தயவு பெற்றிருந்தார்கள். ஒரு அல்ல சொல்லுங்க, தயவு. நமக்கு தயவு தேவைங்க. தயவு இல்லாத பூமியில வாழ முடியாது. எல்லா கண்களிலும் நமக்கு தயவு தேவை. இயேசுக்கும் தயவு தேவைப்பட்டது. தேவ தயவிலையும் வளர்த்தியிலும் வாசிக்கிறோம் இல்லையா? தயவு. எஸ்தருக்கு தயவு தேவைப்பட்டது. யோசேப்புக்கு தயவு தேவைப்பட்டது. அநேகருடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தயவுனால அவர்கள் முன்னேறினார். தாவீதுக்கு தயவு தேவைப்பட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கும் தயவு தேவை. அல்லேலூயா. அங்க பைபிள் சொல்லுது ஒரு சிலருடைய கண்களிலே தயவு கிடைத்தது அப்படின்னு இல்லை. Not only for a few people. கொஞ்சம் பேர் கண்கள் தயவு கிடைச்சி இல்லை, அவங்க போன இடமெல்லாம் தயவு. அல்லேலூயா சொல்லு. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தயவு கிடைக்கும். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு தயவு கிடைக்கும். உங்களுடைய எஜமானுடைய கண்கள் இல்லை, உங்களுக்கு தயவு கிடைக்கும். தயவு கிடைச்ச தயவு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இன்க்ரிமெண்ட் வேணுமா? இத்தனை வருஷமா வேலை செய்யணும், அதே 3000 தான் சம்பளம், அதே 10,000 தான். கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றம் தான் இல்லையே. எவ்வளவுதான் நான் மாடா உழைக்கிறேன், நான் ஓடா தேய்கிறேன், ஆனா கொஞ்சம் கூட ஒரு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க சக்தி உங்களுக்குள்ள கர்த்தர் பேசுகிறேன். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், உங்களுக்கு ஒரு உயர்வு, உங்களுடைய நிஜமா கண்களில் தயவு வரணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? The oneness with mind. ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனம். இந்த ஐக்கியம் தான் உங்களுக்கு தயவை கொண்டு வரும். இது நான் சொல்ல, பைபிள் சொல்ல. அல்லேலூயா. ஆமா, நான் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலையில்லாமல் இருக்கேன். 9 மாசம் வீட்டில் இருக்கேன். ஆனா பாருங்க, நான் நினைச்ச வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சவால் சாத்தான் கொடுத்து, நீ நினைக்கிற வேலைலாம் உங்களுக்கு கிடைக்காது, அதெல்லாம் நீ எதிர்பார்க்காத, அந்த சம்பளம்லாம் உனக்கு கிடைக்காது, அதெல்லாம் நீ நினைச்சு பார்க்காத அப்படின்னு பொய் சொல்றான் பிசாசு, பொய் சொல்றான். ஆனா கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? உன் வழியை ஒப்புவி, என் மேலே நம்பிக்கையாது, நானே காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்குள்ள இருக்கிற அசதி, சோர்வு, பலவீனம் எல்லாம் ஓடி போச்சு. அந்த வார்த்தை வரும், தைரியம் வந்துச்சு, விசுவாசம் வந்தது. கர்த்தர் சமூகத்தை நெடு முழங்கால் போட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சேன். வித்தின் 3 months நான் என்ன வேலை எதிர்பார்த்தனோ அதே வேலையை கர்த்தர் கொடுத்தேன். அறிமுகமே ஆகாத மனுஷனுடைய கண்களில் கர்த்தர் தயவு அந்த வேலையை வாங்கி கொடுத்தார். நேற்று கூட ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அந்த இடத்துல நான் போய் தான் நிறைய காரியங்களை வேலைகளை நான் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்ட பிறகு அதே இடத்துல கர்த்தர் வைக்கல, அதே சம்பளத்தில் கர்த்தர் என்னை வைக்கல, வேறு இடத்துல ப்ரொமோட் பண்ணி என்னை இன்னும் சம்பளத்தை உயர்த்தி அந்த ஒரு அதிசயத்தை பண்ணி கர்த்தர் என்னை ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன் தேவன் சொன்னேன். தாழ்மையாய் நான் சொல்லுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசுவாசியா பெரிய சபையில் இருக்கும்போது காலையில் 7 மணிக்கு ஆறாரு. ஐயா
6:30 முன்னாடியே வந்துடுவாங்க. 6:30 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிப்பாங்க. ஆயத்த ஜெபம் பெரிய சபையில் ஆயத்த ஜெபம் நடக்கும் 6:30. அந்த 6:30 7 வரையிலும் அந்த ஆயத்த ஜெபம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆராதனை ஸ்டார்ட் ஆகிடும். காலையில் ஆராதனைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கு டைமே கிடையாது. 11 ஆகிடும், 11 மணி ஆகிடும், சில 12 மணி கூட ஆகிடும். அந்த மாதிரி சில நேரத்தில் பசியே இருக்காது. அப்படியே ஆராதனை முடிச்சுட்டு போய் அப்படியே ஜெபம் பண்ணணும் ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஆவியாளர் லீட் பண்ணியிருக்கிறேன். ஜெபம் நிறைவா இருக்கும். தேவன் அப்படியே அபிஷேகம் பண்ணுவார். அக்கினியா இருக்கும். சாப்பாடு தண்ணியெல்லாம் மாற்றிடும். மறுபடியும் 2 மணிக்கு மறுபடியும் லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் சைக்கிள் எடுத்து மறுபடியும் கோஷவாகத்துக்கு போய் அங்கே சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண 1/2 hour ஜெபிப்போம். ஜெபம் பண்ணி ட்ராக்ஸ் எடுத்துட்டு ஒரு வேற இடத்துக்கு கிளம்பி அன்னைக்கு ஃபுல்லாக கர்த்தருடைய ஆலயம் தான். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையில நான் பீச்சுக்கு போனது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில நான் சர்க்கஸுக்கு போனது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில போய் என் சொந்தக்காரங்களை உட்கார்ந்துக்கிட்டு அவங்களோட உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு டைம் அவங்களோட கூட ஸ்பெண்ட் பண்ணது. சண்டேனா என்னுடைய ரொட்டீன் ஒர்க் தான். கர்த்தருடைய ஆலயம், தேவச்சனம், ஊழியம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருக்கு மகிமை. அதனால கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா, நான் போன ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் கர்த்தர் அந்த பெரிய மனிதனுடைய கண்களில் தயவை கொண்டு பண்ணினான். அல்லேலூயா. என்னையும் என் வைஃபையும் இன்டர்வியூ எடுத்தவர் ஒரு பெரிய நேஷனல் ஓவர்சியர். அவர் நேஷனல் ஓவர்சியர் ஆல் ஓவர் இந்தியா, எல்லா அந்த நாட்டுக்கு அவரோடு உட்கார்ந்து பேசுகிறவங்களுக்கு அந்த கிருபை செய்து அவர் சொன்னார். இந்த ஸ்டேட் ஓவர்சியரை பார்த்து சொன்னார், நீங்கள் அவங்களோட பேச வேண்டாம், நானே அவங்களோட பேசுகிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை அவர் சொல்கிறார், ஸ்டேட் ஓவர்சியர் எங்களுக்கு சொல்கிறார். அந்த மாதிரி கர்த்தர் அவர் கண்களில் தயவு உண்டு பண்ணிட்டான். முன்ன அறிவுமே ஆகலை. ஆனால் எப்படி பிகாஸ் ஆஃப் காட், கர்த்தர் கண்களில் தயவு நமக்கு உண்டாக வேண்டாம். அன்றைக்கு சபையார் எல்லோரும் எல்லா மனிதனுடைய கண்களிலும் தயவு பெற்று இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே சகோதரிகளை நல்லா கவனிங்க. வேற எந்த இடத்துலையும் அதிகமாக நீங்கள் வேலை செய்து கஷ்டப்பட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாரையும் திருப்திப்படுத்த முடியவே முடியாது. வேலை வாங்குறவங்க குறை சொல்லதான் செய்வாங்க, உங்களை யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வாங்குற சம்பளம் நல்லது தான், சம்பளம் முக்கியம், வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்க. சம்பளம் இல்லாமல் நம்ம குடும்பத்தை நம்ம வந்துட்டு நடத்த முடியாது. ஆனால் தேவனுக்கு பயன்படுத்தாங்க. நீங்கள் ரொம்ப கலைச்சு போகிற அளவுக்கு, ஜெபிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் வேலைன்னு சொல்லி ஓவர் டைம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிற காசை, அப்படிப்பட்ட காசு வேண்டாம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் செய்யுங்க. ஆனால் கண்டினியூஸாக அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குமானா அது பிசாசு கொண்டு வருகிற காரியம். உங்களையும் தேவனையும் பிரிக்க அவன் எடுக்கிற ஒரு ஆயுதம். நீங்க ஜெபம் பண்ண முடியாம, சபைக்கு வர முடியாம, ஐக்கியம் கொள்ள முடியாம, அந்த அளவுக்கு டென்ஷனான வேலை இருக்குமானா be careful. Be careful. உங்களுக்கு சபைக்கு வேண்டியது புத்திமதி இதுதான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை உண்டாகட்டும். What I practice and preach.
நான் என்ன கை கொண்டனோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்கு, மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்கு. இன்னும் நான் சொல்ல போனால் நிறைய இருக்கு, டைம் போகிறேன். 2வது குறித்து நான் வருகிறேன். 2வது எடுத்துக்கொள்ளுங்க. The second thought is Acts chapter 4, 4வது அதிகாரம் 24வது வசனம் நாம் வாசிக்கலாம். அங்கே ஒரு ஒருமனதை நாம் காண முடியும். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர்கள். ஆமென். இங்க செகண்ட் தாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒருமனப்பாடு சபையை ஜெபிக்க வைக்கிறது. முதல்ல இந்த ஒருமனப்பாடு ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. 2வது ஜெபிக்க வைக்கிறது. நீங்க 30வது வசனத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அட்டென்ஷன் பண்ணுங்க. மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்க சபையார் ஜெபிக்கிறாங்க. The second point is pray. அவர்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 24ல பாருங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை கேட்டார்கள்? எதற்காக அவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபித்தார்கள்? Two questions, 2 கேள்விகள். எதை கேட்டார்கள்? எதற்காக அவர்கள் சத்தமிட்டு ஜெபித்தார்கள் அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினாலே அங்கே சதுசேயரும் பரிசேயரும் அவர்களை பயமுறுத்தி, இனி இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி தடை செய்தார். அந்த வார்த்தையை இந்த அப்போஸ்தலர் ஊழியக்காரர்கள் சபைக்கு கொண்டு வந்து அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு என்று சொல்லி அந்த வசனம் அப்படியே ஆரம்பித்து 30வது வசனத்திலே அது நிறைவாகுகிறது. இடையில நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா சபையார் வந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. பாருங்க, சபையார். Praise the Lord. சொல்லுங்க, சபையார். இந்த சபை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா ஜெபிக்குது. எதற்காக ஜெபிக்குது அப்படின்னு கேட்டா, ஊழியத்தின் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் வாஞ்சை நிறைந்தவர்களாய் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். எதற்காக ஜெபிக்கிறாங்க? ஊழியத்தின் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் உள்ள வாஞ்சையின் மேலும் சபையார் என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் நிதானமா வாசித்து பாருங்க. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, மறுபடியும் அந்த 30வது வசனத்தை வாசிங்க. எப்படி வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாங்க? என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க? இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும், ஃபர்ஸ்ட். 2வது அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, 3வது பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி
4வது, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி. அல்லேலூயா. இந்த சமயக்காக கர்த்தரை நான் சொல்றேன். அவங்க ஜெபிக்கிற பாயிண்ட்ஸ் பாருங்க, ஒன் பை ஒன் ஒவ்வொன்றாக அழகாக ஜெபிக்கிறாங்க. அடையாளக்காக ஜெபிக்கிறாங்க, அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, குணமாக்கப்படும்படி ஜெபிக்கிறாங்க, தைரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபத்தை ஏற்பதற்கு முன்பாக கர்த்தரை புகழ்ந்து துதித்து பின்பு இவங்க ஜெபிக்கிறதை இந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஸோ 3 காரியங்கள் இந்த சபையில நான் பார்க்கிறேன். இந்த சபையில பார்க்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, சபை ஜெபிக்கிற சபை. 2வது, ஊழியத்தின் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் வாஞ்சை உள்ள ஒரு சபை. 3வது, கருத்தாய் ஜெபிக்கிற சபை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசியுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த அந்த ஆண்டவர் கேட்ட அந்த ஜெபத்தினுடைய பிரதிபலன் எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா 31வது வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. 31 படிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சபையார் செய்த இந்த ஜெபத்தை அவங்க பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது, ஜெபத்தை முடிக்கும் போதுன்னு சொல்லப்படல, முடிச்ச பிறகு 2 நாள் கழிச்சுன்னு சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் ஜெபம் பண்ணின போது immediately the answer came from God. What is his reflection? அப்படின்னு கேட்டா அந்த கூடி இருந்த இடம் என்னாச்சு? நகதகதகன்னு அசைதுங்க இடம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ டெல்லியில் நிலநடுக்கம் வந்து எல்லாம் பயந்து வெளியே போய் வந்துட்டாங்க. ஃபேன் ஆடுது. அல்லேலூயா. நல்ல வேலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நிலநடுக்கம் வரும், நம்மளாம் ஜாலியாக காப்பாற்ற போகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க ஒரு நிலநடுக்கம் வந்தது. கட்டடம் இடிச்சு விடல, ஃபேன் கழட்டி கீழே விடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்குதுன்னு கேட்டா அங்க ஒரு அசைவு தேவன் ஏற்படுத்தினார். எதனால, யாருனால அப்படின்னு கேட்டா ஊழியக்காரருடைய ஜெபத்தினால அல்ல. இங்கதான் குறிப்புக்கு வருகிற. யார் ஜெபிக்கிறது அப்படின்னு கேட்டா, யார் ஜெபிக்கிறது? யார் ஜெபிக்கிறது? சொல்லுங்க. யார் ஜெபிக்கிறது? விசுவாசி. நீங்க கீழே 32 நீங்க பாத்தீங்கன்னா அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் ஜெபிக்கிறது? யார் ஜெபிக்கிறது? பிரதர் சிஸ்டர், நல்ல கவனிங்க. நிறைய பேருடைய உள்ளத்திலையும் மைண்ட்லையும் ஊழியக்கார் ஜெபிச்சா எனக்கு இந்த அற்புதம் நடந்துடும். ஊழியக்கார் வந்து என் வீட்டுக்கு வந்து இது பண்ணனா என் வீடெல்லாம் கட்டப்படும். ஊழியக்கார் வந்து ஜெபிச்சா திருமணம் நடந்துடும், கடையெல்லாம் நீங்கிடும், என் பாடமெல்லாம் குறைஞ்சிடும். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆமாம், கர்த்தர் சொல்ற ஊழியக்காரர் வச்சிருக்கிறாரு. எஸ். ஆனால் இன்னொரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் தான் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கத்தை பார்க்கறதில்லை. ஒரு பக்கம் ஊழியக்காரன், இன்னொரு பக்கம் யாரு? இங்க பைபிள் சொல்லுகிறது, அந்த விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த இடத்தை
அசையப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அசைக்கப்படுகிறது என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 33வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல எல்லாரும் மேலையும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பூர்ண கிருபை வந்து இறங்கிச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது கிருபைதான், நம்ம உயிர் வாழ்றது கிருபைதான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கிருபைதான். ஆனா பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, பயமுறுத்துதலின் மத்தியில அவர்கள் போய் அவங்க என்ன செய்தாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி, மிகுந்த பலமாய் அவர்கள் மத்தியில சாட்சி கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்ண கிருபை. இந்த பூர்ண கிருபை எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, சபையாருடைய ஒரு மனதின் ஜெபம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். தேவ பிள்ளைகளே, சபையாரை இன்னைக்கு தாழ்மையாக வேண்டும். சபை எப்படி இருக்கும்? இன்னைக்கு சபை எப்படி இருந்து கொண்டிருக்கு? How the churches, சபை எப்படி இருக்கு? நடிஞ்சு போய் அப்படியே ஒடிஞ்சு போய் கிடக்குதா? ஒரு பவரே இல்லாம இருக்கா? ஒரு ஜெப வாசனை இல்லாம இருக்கா? ஐக்கியம் இல்லையா? சிதைந்து இருக்கா? இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் கொடுக்கிற எழுதி வச்சிருக்கிற அந்த வார்த்தை, இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அந்த விசுவாசிக்க ஜெபிக்கிறதான அந்த ஜெபத்தினால ஊழியக்காரர்கள் பலப்பட்டார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க எல்லாருடைய மனதில் என்ன உண்டாச்சுன்னா, மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவாய் காணப்பட்டது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான விசுவாசிகளே, சகோதரனே, சகோதரியே, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன தெரியுமா? நீங்க அனுதினமும் வந்து ஜெபிக்க வேண்டாம். அப்படி ஜெபிச்சீங்கன்னா ரொம்ப கர்த்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது நான் தான் இருக்கணும். கர்த்தருக்கு வருமா? நான் என்ன சொல்ல போறீங்களா? அது உங்களுக்கே தெரியும். சகோதரர்கள் ஜெபம் பண்ணா 3 பேர் தான் வந்து ஜெபம் பண்ணணும். மற்றவங்க எப்படி சகோதரிகள் ஜெபிக்கிறாங்க, போன்ல ஜெபிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 மணிக்கு காலையில எழுந்து ஜெபிக்கிறாங்க ஒரு டீம், நைட்ல ஒரு டீம் ஜெபிக்கிறாங்க. நைட்ல எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நைட்ல 5 பேரா? சூப்பர். மத்தியானம் 2 பேர். அந்தி சந்தி மத்தியான வேலை போல ஆக்ரி. பிரதர்ஸ், இப்படி கண்ணு உங்க மேல தான் போகுது. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? நீங்க எங்க இருக்கீங்க? சபை கொடுத்தனால தேவனுக்கு மற்றவங்க ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சில பேர் சபைக்கு வராமலே இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க சந்திப்பார். ஆனால் என்னுடைய தாழ்மையான வேண்டிக்கொள் என்னன்னா, நீங்க சபைக்கு எப்படி வரீங்களோ அதே போல சகோதரர் ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்க மேல பலிக்கும்.
நீங்க மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்லுவீங்க, தேசத்துக்காக ஜெபம் சொன்னா நீங்க தன்னால எழுந்திருப்பீங்க. ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்படுவார், உங்கள் மேல ஒரு தேவனுடைய கிருபை தங்கும், உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். இந்த சபை இப்படி இருக்காது, இந்த சபை வளரும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சேர்க்காது. அந்த வசனம் சில பேருக்கு தெரியும், ஆனா அதுக்கு முன்னால என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது. அவர்கள் ஒருமனப்பட்டு சபையிலே டெய்லி கண்டினியூலி they are in the house of God. சபையில இருந்ததுனால சபையார் வெளியில் இருந்த ஜனங்கள் வந்து சேர்க்கப்பட்டார். அல்லேலூயா. சோதரன், நான் ஊழியக்காரரை குறித்து நான் பேசல, இந்த விசுவாசத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், சபையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான சகோதரிய சகோதரியே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், என் ஜெபத்தை எல்லாம் கேட்பாரு, நானே ஒரு எப்படி இருக்கிறேன், இன்னும் தேவனுக்கு பிரியமா இன்னும் நிறைய காரியங்கள் செய்யாம இருக்கிறேன்னு, என் ஜெபத்தை எப்படி கேட்பாரு? டோன்ட் வரி, கவலைப்படாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிம்சோனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கடைசியில ஒரு விசை நினைத்தவர், அவனுக்கு பாவம் செய்யலாம், ஆனா கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கடைசியில மனம் இறங்கினார், அவன் தன்னை தாழ்த்தினான். சிலுவையில தூங்கின கல்லனை பாருங்க, அவன் கொலை பண்ணான், திருடினான், பொய் சொன்னான், மற்றவனை ஏமாத்தினான். அவனுக்கு தகுந்த தண்டனையை அந்த ரோம அரசாங்கம் அன்னைக்கு கொடுத்தது. ஆனா கடைசியில் அவன் மரிக்கும் போது அவன் என்ன சொல்லிட்டு மரிச்சான்? தேவனே, இந்த ராஜ்யத்தில் என்ன நிலைத்தவரையா? இந்த ஒரே ஜபம்னால அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு ஒரு பருவம் வாங்கி விசுவாசியே நல்லா தெரிஞ்சுங்க, பிசாசு உங்களை முடக்க பார்க்கிறான். நீங்க ஜெபிக்காதபடிக்கு உங்க ஜபத்துக்கு ஒன்றும் பதில் வராது அப்படின்னு போய் சொல்லுவான். அந்த அந்த காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. இல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, என்கிட்ட நிறைய குறைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நான் கர்த்தரை நோக்கி என்னை தாழ்த்தும் பொழுது என் ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். அன்பானவர்களே, உங்களை நீங்களே முடக்கிக் கொள்ளாதீங்க, சப்பானியா இருக்காதீங்க. எழுந்துரு. வசனம் சொல்லுகிறது, தூசியை முதிர்விட்டு எழுந்துரு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்துக்கு நீங்க செவி கொடுப்பீர்களானால் உங்க வாழ்க்கை, நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல இந்த வடபெரும்பாக்கத்தில் உங்க தலை உயரும். இந்த மாதவரத்தில் கர்த்தர் உங்க தலையை தேவன் உயர்த்துவான். நீங்க படிக்கிறீங்களோ படிச்சுங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குதோ பணம் இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுற ஒரே ஒரு காரியம் என்ன கேட்டா, இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையிலே வருகிறதான ஆசீர்வாதத்தை நான் சபைக்கு சொல்லுகிறேன். இதை நீங்கள் கேட்டு நடப்பீர்களானால் உங்களுக்கு லாபம். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தட்டி கழிச்சிட்டீங்கன்னா அது எனக்கு நஷ்டம் அல்ல, உங்களுக்கு தான் நஷ்டம். எனக்கு நஷ்டம். ஆண்டவர் கேட்பார், என்னப்பா சொன்னீங்க சபைக்கு? ஆண்டவரே, நீங்க சொல்றதை நான் சொல்லிட்டேன். கர்த்தர் கடைசியில் உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்பார், உனக்காக நான் மரிச்சேன், எனக்காக என்ன செய்வேன்? இந்த கேள்வி எல்லாரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, எனக்காக நான் அவனுக்காக நான் சிலுவை பாடுவேன், என்ன செய்வேன்? சபையை பெருக்கின ஆண்டவரே சந்தோஷம் உள்ளவா? சபையில வந்து என்ன பண்ண? ஜனலை தொடச்ச, பரவாயில்ல, பாய் போட்ட. உண்மையா சொல்றேன், நேற்று தினத்தில் ஒரு இன்டர்நேஷனல் ரெப்ரசன்டேட்டிவ்
காரில் போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். அவர்கிட்ட என் சபையை குறித்து நான் சொன்னேன். 3 பேர் வருவாங்க இன்னைக்கு சனிக்கிழமை. 3 பேர் இங்கே வருவாங்க. ஒருத்தங்க ஜன துடைப்பாங்க, ஒருத்தங்க பெருக்குவாங்க, இன்னொருத்தர் மாப் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். இதை குறித்து நான் பெருமையாக சொல்கிறேங்க. அதுவும் சாதாரண ஆளுகிட்ட சொல்ல, பெரிய ஆளுகிட்ட சொல்லுவேன். ஏன் சொல்ல தெரியுமா? சாட்சி. நீங்க செய்திங்க, நான் சொல்றேன். செய்தி நான் சொல்ல முடியுமா? பிரதர் சிஸ்டர், நீங்க செய்யுங்க. நான் இல்லை, சரித்திரம் சாட்சி சொல்லுங்க. ஆமென். 3வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் சில காரியங்கள்லாம் இருக்கு. தேவனுக்கு மகிமை. ஆமோஸ் 3:3 படிக்கும். ஆமோஸ் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஒருமித்து நடந்து போவார்களோ. யார் பைபிள் ஒருமித்து நடந்தது? கரெக்டாக சொன்னீங்க. ஒரு சீசனுக்கு ஒருமித்து நடந்து போனாங்க. சரி, வேற யாராவது இருக்காங்களா? ஒருமித்து நடந்து போனார்கள். அது இருக்கு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஒருமித்து தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது. 2 பேர், 2, only 2. பைபிள் சொல்லுகிறது, ஒருவர் 1000 பேரும் இருவர் எத்தனை பேர் தோற்றுவாங்க? 2000 இல்லையா? 16,000. எத்தனை பேருங்க? எத்தனை பேர்? 10,000. இங்கிலீஷ்ல எவ்வளவு போட்டிருக்கு? 10,000. ஒருத்தர் 1000 பேர்னா கணக்கு போடுங்க. 2 பேர் எவ்வளோ சொல்ல முடியும்? 2000. அதான கணக்கு. தப்பா எழுதியா? பைபிள் வாட் இட் மீன்? அது என்னத்தை காட்டுகிறது கேட்டா, ஒருத்தர் ஜெபிச்சா கொஞ்சம் பலம் தான். ஆனா 2 பேர் சேர்ந்துட்டா, வேதத்துல 2 பேர் சேர்ந்து ஜெபிச்சுட்டா, 2 பேர் கூடிட்டா, அவங்களுடைய பலம் பெருசு. எதிரிகளை 10,000 பேர் துரத்தலாம். இங்கிலீஷ்ல சொல்ற 14,000 பேர் துரத்துவாங்க. அவ்வளோ பலம். 8 மடங்கு பலம் நான் கட்ட கொடுக்குறேன் 2 பேருக்கு. 3 பேர் சேர்ந்தா, 5 பேர் சேர்ந்தா, நான் நினைக்கிறேன் நீங்க சேர்த்து ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து நீங்க ஜெயிச்சீங்கனாலே போதும். இந்த வடபெரும்பாக்கம் மாத்திரமல்ல, சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையை தேடி ஓடி வருவார்கள் என்று சொல்லி கரங்களை தட்டி கத்திரிக்கை கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய பலன் ஜெபத்திற்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவா இந்த ஆமோஸ் இந்த வசனத்தை திருமணம் செய்யும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவோம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒருமித்து நடக்கக்கூடுமோ? இல்லை, 2 பேர் ஒரு மனதோடு இருந்தால் என்ன பண்ண முடியும்? இது வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்க. இதுல 2 பாயிண்ட் நான் சொல்றேன். the marriage life and the spiritual life. ஒன்று விவாகத்தினுடைய வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கை. விவாகத்தினுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை போடுங்க, படிங்க. 2 கொரிந்தியர் 6:14. அவிசுவாசிகளுடன் இணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது?
அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு அவிசுவாசியை போய் என்ன பண்ணாத, நீ மேரேஜ் பண்ணாங்க. நீ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அதை பற்றி எழுதுங்க. வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசியா, நீ அவிசுவாசியோடு கூட என்ன பண்ணாத, கலக்காத. பைபிள் சொல்லுகிறது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. There is no fellowship. ஆண்டவர் எதை துண்டிக்க வேண்டுமோ அதை துண்டிக்கிறார், எதை சேர்க்க வேண்டும் ஒட்ட வைக்க வேண்டுமோ அதை ஒட்ட வைக்கிறார். இதில் செய்ய வேண்டிய காரியம்னா சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் போதும். எதை செய்யணும் எதை விடணும். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தார், ஒரு பேருக்கு நடக்க. என்ன நடத்தினவர் சொன்னார், பாஸ்டர் வில்சன் டேவிட், 2 மாடு இருக்கு, வண்டி இருக்கு. இப்பதான் வண்டி இருக்கிற மாட்டெல்லாம் பேன் பண்ணிட்டான். அப்பெல்லாம் மாட்டு வண்டி தான். இந்த மாட்டு வண்டி ஒருபோது சொன்னாங்க, ஒரு காலத்தில் மாட்டு வண்டி தான் அந்த ரோட்ல போவோம், இப்போ பார்த்தா பஸ்ஸும் காரமாக போய் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மாட்டு வண்டி, இந்த மாட்டு வண்டியில 2 மாடு போட்டு கட்டி எல்லாம் லோடெல்லாம் வச்சு இழுத்து இருப்பாங்க. அந்த 2 மாடும் ஒரு மனதோடு என்ன பண்ணணும், போனோம். அப்போதான் என்ன ஆகும், பின்னால் இருக்கிற லக்கேஜ் கீழே விழாது, பத்திரமா போய் சேரும். இப்போ ஒரு மாடு எடுத்துருக்கோம், இந்த பக்கம் போகுது, இன்னொரு மாடு அந்த பக்கம் போகுது, என்ன ஆகும், வண்டி போய் சேருமா? நடு வண்டியிலே பிரேக் டவுன், ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் நம்முடைய வாழ்க்கை. கணவன் மனைவி திருமணத்தில் கர்த்தர் இணைக்கும் பொழுது நீ அவிசுவாசியோடு நீ கல்யாணம் பண்ணினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுடைய கதை தான். சாலமோன் என்ன பண்ண தெரியுது உங்களுக்கு? பெரிய ராஜா தான், நிறைய பணம் தான், நல்ல பெரிய பெரிய பில்டிங் தான், எல்லாமே இருந்துச்சு. கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அந்நிய நுகத்தடியில அவிசுவாசியோட சம்பந்தம் கலந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனை விட்டு வழி விலகும்படி செய்து விட்டார்கள். விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்து விட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் கும்புகிறதான தேவர்கள் தேவதைகள் நீ வா என்னோட சேர்ந்து சரி ஆரம்பத்தில் அப்படி சொல்லிப்பாங்க. நாள் பட அவரை வற்புறுத்தல் அதிகமாக அதை அவர் செய்தார். அதனால்தான் பவுல் சொல்றார், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விவாகம் ஆனவர்கள் மனைவியை, கர்த்தரை அல்ல மனைவியை பிரியப்படுத்துவார்கள். விவாகம் ஆனவர்கள் மனைவிகள் கர்த்தரை அல்ல தங்கள் புருஷரை பிரியப்படுத்த நினைப்பார். சொல்றார், தேவனுக்கு சொல்றார், நீங்கள் யாரை பிரியப்படுத்த நினைக்கிறீர்கள்? கர்த்தரையா அல்லது மனுஷன்? ஒரு விசுவாசத்துடைய வளர்ச்சி எது இருக்கும் தெரியுமா? அவன் எப்போ மேரேஜ் வரானோ அந்த மேரேஜ்ல அவனுடைய வளர்ச்சியை பார்க்கணும். அவன் எவ்வளவு சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறான்றத அவன் மேரேஜ்ல பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிற, நீ எவ்வளவு கர்த்தரை பிரியப்படுத்துற, மேரேஜ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் அழகா சொல்றார், உன் வாழ்க்கை சரியா ட்ராக்ல போனோம் அப்படின்னு சொன்னா
என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனம் பாடு இல்லாதவர்களோடு ஒளிக்கும் இருக்கும் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுக்கு மகிமை. அந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அவிசுவாசியோடு திருமணம் செய்தவர்களுடைய நிலையை நான் அறிவேன். ஐ நோ தேர் லைஃப். எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஃபோன் கால் வருது, இதெல்லாம் இருக்கு. கஷ்டப்படுறேன், சமாதானமே இல்லை, நிம்மதி இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் நான் செய்ய வேண்டியதாக இருக்கு. ஒரு அடிமை மாதிரி இருக்கிறேன். விசுவாசி இல்லை. ஒரு மனம். முதல்ல நான் சொன்னது சபையுடைய ஒரு மனம். ரெண்டாவது உங்களுடைய திருமணத்தில், உங்களுடைய திருமண காரியத்தில் திருமணம். மூணாவது நான் சொல்ல போகிறது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு மனம். திருமணம் ஆன பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பைபிளில் நம்ம பார்க்கிறோம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ரெண்டு பேர் இருந்தாங்க. இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ன செய்தாங்க அப்படின்னா, பவுலோடு கூட சேர்த்து கொண்டு பவுல் அவர்களோடு கூட சேர்த்து கொண்டு கூடாத தொழிலை அவர்கள் செய்தார்கள். இந்த ரெண்டு பேருக்கும் நல்ல ஒருமனம் இருந்தது. அந்த ஒருமனம் இருந்ததுனால ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள், பலவீனர்களை வாங்கினார்கள். ரெண்டு காரியம் நீங்கள் வீட்டுக்கு போய் சொல்ல தேவையில்லை. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம், 18வது வசனம், 26வது வசனம். அப்போஸ்தலர் 18, 2, 18, 26 இந்த 3 வசனங்களையும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பொது தேசத்தானாகிய இவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது, பொது அப்படின்னு. ஆமென். பொது தேசம், பொது அதில் தான் இவங்க இருந்தாங்க. ஆனால் என்ன செய்தாங்கன்னா, பலவீனமாக இருக்கிறதான அப்போலோவை அவர் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்து அதிகமாக அவங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் ஊழியத்திலே அவர்களை என்கரேஜ் பண்ணாங்க. அதனால அவன் எழுதி பிரசங்கம் பண்ணான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவர்களுடைய பேர் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஊழிய சிந்தை இருந்தபடியினாலே அவர்கள் ஊழியக்காரர்களை ஆதரித்து ஊழியத்துக்கு உண்டான காரியங்களை செய்வதிலே ஒன்னஸ் ஒரு மனம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, இதோடு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஒருவருக்கு திருமணம் ஆயிருக்குமானால் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மனைவிக்கும் கணவனுக்கும் ஒரே மனதில் இருக்கு. ஒன்னஸ், ஒரு மனது, ஒரு மனது. நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் என் மனைவி நினைக்கிறேன். என் மனைவி என்ன நினைக்கிறாலும் அதுதான் நான் நினைப்பேன். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையை காரணம் சொல்கிறேன். எனக்கு அருமையான ஒய்ஃபை கர்த்தர் கையில் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் கூட சொன்னேன், ஊழியத்திலே எனக்கு அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவங்க நினைப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நான் நினைக்கிறேன். இல்லையா? நான் சொல்லுவேன், இதுதான் நான் நினைச்சேன், அதுதான் நீங்கள் சொல்றீங்க. ஒரு மனம், ஊழியத்தில் ஒரு மனம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் உங்களுக்குள்ள ஒரு மனம். எப்போ பாரு சண்டை, அடி, தகராறு. காரணம் என்ன? இருமணம். இருமணம். இன்னொரு ஒரு தம்பதி இருக்கிறாங்க பைபிளில். அதை நான் சொல்லணுமா வேணாமான்னு பார்க்குறேன். யார் தெரியுமா? அழகிய சம்பளி. ஐயோ, ஒரு மாதிரி வெட்டியாக அடி வச்சுக்கிறாங்க எல்லாரும் செய்யலாம். காரணத்துக்கு உபவாச ஜெபத்துக்கு வராங்க, கற்றுக்கிறாங்க நிறைய. சும்மா இல்லை, உங்களை காட்டி நல்லா தேடி இருக்கிறாங்க.
நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. பாருங்க, நான் சொல்றதுக்கு முன்னாடி ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நீங்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இருக்கும்படி நாங்கள் அவரையே உங்களுக்குள்ள அறிவிக்கின்றோம். அல்லேலூயா. அனனியா சபீரா கதை தெரியும் உங்களுக்கு? சொல்லுமா? எல்லாமே சொல்ல விருப்பம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன். அவங்க எதுல ஒருமானப்பட்டிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொண்ணு சொல்றது ஒருமனம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுல ஒருமனம் கேட்டீங்கன்னா, ஊழியத்துல இல்லை, இல்ல வாழ்க்கையில இல்லை. எதுல ஒருமனம் கேட்டீங்கன்னா, பொய் சொல். நீங்கெல்லாம் நல்ல விசுவாசி. அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். தேவனுக்கு பைபிள் உங்களை குறிச்சு நிறைய, உங்களை குறிச்சு நாகாலாந்து போயிருக்கு. இந்த சாட்சி நாகாலாந்துக்கு போயிருக்கு. கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நாகாலாந்து பாஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், பாஸ்டர் சபையில நான் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு கர்த்தருக்கு சொல்லுங்க. அன்பானவர்களே, ஊழியத்தில் உருவாங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் லைஃப் வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க. நிறைய கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கையில வரும். ஏன் எங்க வாழ்க்கையில வந்து இல்லைன்னு சொல்றேன். மனைவிக்கும் கணவனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். சில காரியங்களில் ஒரு மனப்பாடு வராது, இருக்குதான் செய்யுது, குறை இருக்குதான் செய்யுது. அதை எப்படி நிறைவாக்குகிறது, எப்படி சரிப்படுத்துறது? குறைவாவே ஓடிட்டு இருக்கீங்களா? எப்ப நிறைவா மாறப்போகுது? ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் முதல்ல சொன்னல, அவங்க எல்லாரும் பயந்தாங்க. பயந்து வந்து ஊழியக்காரங்க விசுவாசிகிட்ட சொன்னாங்க. விசுவாசிங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, போய் அந்த பரிசேயரும் சதுசேயரும் போய், இனி எதையும் ஊழியக்காரன் நடத்தக்கூடாது, நீ எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னா வச்சுக்கோ. அல்லேலூயா. அழகா பைபிள் சொல்லுது. அதை கேட்டு அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கடவுள் தட்டுமா. Church should be a church. சபையா இருக்கு. கண்களை மூடி சொல்லிப்போம். 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். ஒரு மனப்பாடு. இந்த ஒரு மனப்பாடு நம்மை ஐக்கியப்படுத்தும். இந்த ஒரு மனப்பாடு அதை எச்சரிக்க வைக்கும். இந்த ஒரு மனப்பாடு நம்மை ஏகோபித்து நடக்கும். இந்த ஒரு மனப்பாடு எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி உண்டு, அங்கே கவனமில்லாத இருதயம் உண்டு, அங்கே எல்லா கண்களிலையும் கர்த்தர் தயவு கிடைப்பார். தேவனுக்கு மகிமையுண்டாம். சபையார் ஒரு மனதோடு அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒரு மனப்பட்டவர்களாம், ஒரு மனப்பட்டவர்களாம். எல்லா கண்களை மூடி, ஒரு நிமிஷம் கண்களை மூடி. Thank you Jesus. அந்த சபைக்காக நமக்காக ஜெபிக்கப்படும். நமக்காக கர்த்தர் எவ்வளவோ நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்னும் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு. பட் சபைக்காக ஒரு மனதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். ஷகர பதுர பல கரபலவா லூரி ஷந்தரா கரா துரிரி கரா துரபர ஷந்தரா கரா துரபலவா. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க.